உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து 2 டெக் எடுத்து வந்திருக்கேன். பைல் நம்பர் 1 வந்து இந்த ஆரஞ்ச் கலர் ஸ்டோன், பைல் நம்பர் 2 வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டோன். ஓகே, 2ல நீங்கள் ஒன்று வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் காதலில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, பைல் நம்பர் 1 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்கள் காதல் வந்து ஓகே. ஒரு சந்தோஷமான திருப்பு முனையா அமைய போகுது. அது மட்டும் இல்லாம, உங்க காதல்ல வந்து நீங்க ஒரு சில விஷயத்த உங்க நபர்கள் கிட்ட சொல்ல இருக்கீங்க. இந்த காதல் மீண்டும் இணைஞ்சா நல்லாயிருக்கும். இந்த காதல் இன்னுமே அடுத்தபடி போனா நல்லாயிருக்கும் அப்படின்னு காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க காதல் வந்து அடுத்தபடி போகுது அப்படின்னு தான் இருக்கு. ஓகேயா? ஸோ சந்தோஷமான திருப்பங்கள், மகிழ்ச்சி தரக்கூடிய திருப்பங்கள், இப்போ சூழ்நிலை எப்படி இருந்தாலுமே சந்தோஷம் தரக்கூடிய ஹேப்பியா 2 பேரும் மனச வந்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய மாதிரி சில சந்தர்ப்பங்கள் வந்து அமையப்போகுது. நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கூட இதில் ஒரு மாற்றம் வந்து நிகழப்போது. உங்கள் நபரே உங்ககிட்ட வந்து மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. காதல் வந்து அடுத்த கட்டம் செல்ல போகுது. ஸோ பைல் நம்பர் 2 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா, ஸோ உங்கள் காதலில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னா, ஓகே, உங்கள் காதலில் வந்து ஏற்கனவே இதயம் உடையிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சில விஷயத்த சரியாக உங்கள் நபர்கள் புரிஞ்சுக்கொள்ளல, அதனால கூட இப்படி நடந்திருக்கலாம். இல்லைனா சுற்றி நிற்கிற நபர்களால கூட இந்த விஷயம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா, ஏன் இந்த ஆர்ட் வந்து பிரேக் ஆகிச்சு, ஏன் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் நபர்கள் சில விஷயத்த புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி சந்தர்ப்பங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் யார் எப்படி எவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது கூட இந்த நபர்களுக்கு தெரியல. அப்போது இந்த நபர்களை வந்து தப்பான பாதையில் இட்டுட்டு போகிறது, இந்த காதலுக்கு வந்து தப்பான கைடன் கொடுக்குற ஆளுகள்கிட்டருந்து விலகி வந்து இந்த நபர்கள் உங்களை பற்றி யோசிக்க மீண்டும் உங்ககிட்ட வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ யார் தப்பு பண்ணுறா அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.